இந்த வீடியோல நம்ம February 7, 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். முதல் கேள்வி, இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? இந்தியாவுடைய முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் உள்ள மும்பையில். ஓகேவா, ஆப்ஷன் வந்துட்டு ஏ தான் கரெக்ட். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மும்பையில தான் வந்து பாத்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு AI உடைய பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. இரண்டாவது கேள்வி, இந்தியாவின் முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் எங்கு நிறுவப்பட உள்ளது? சோ அது வந்து பாத்தீங்கன்னா இது செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம். ஆன்சர் ஏ. குஜராத்ல வந்துட்டு ஆனந்த் அப்படிங்கிற இடத்துல தான் பாத்தீங்கன்னா முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் நிறுவப்பட உள்ளது. சோ இந்த பல்கலைக்கழகத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா திரிபுவன் சகாரி பல்கலைக்கழகம். மூன்றாவது கேள்வி, தமிழ்நாட்டின் புதிய சுகாதார முன்முயற்சியில் 102 ஆம்புலன்ஸ் சேவையின் நோக்கம் என்ன? ஆல்ரெடி 108 ஆம்புலன்ஸ் சேவை இருக்கு. இந்த 102 ஆம்புலன்ஸ் சேவையோட நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ. சோ புதிய தாய்மார்கள் மற்றும் அவர்களுடைய குழந்தைகளுக்காக வந்துட்டு தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் பாத்தீங்கன்னா இந்த 102 ஆம்புலன்ஸ் சேவை நோக்கம். நான்காவது கேள்வி, மிஷன் 3000 எந்த அமைச்சகம் தொடங்கியது? மிஷன் 3000 அப்படிங்கிற திட்டத்தை எந்த அமைச்சகம் தொடங்கியது? ஆன்சர் ஏ. ரயில்வே அமைச்சகம் தான் இதை தொடங்கியது. சோ இதுக்கான நோக்கம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2030ஆம் ஆண்டுக்குள் 3000 மில்லியன் டன் சரக்குகளை ரயிலின் மூலம் கொண்டு செல்வதை மத்திய அரசு இலக்காக கொண்டுள்ளது. ஓகேங்களா, அதான் பாத்தீங்கன்னா மிஷன் 3000 3000 மில்லியன் டன் சரக்குகளை ரயில் மூலம் வந்துட்டு கொண்டு செல்வதை வந்துட்டு மத்திய அரசு வந்து இலக்காக கொண்டுள்ளது. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3000 மிஷன் 3000 அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. ஐந்தாவது கேள்வி, சீனாவின் மண்டலம் மற்றும் சாலை முன்னெடுப்பிலிருந்து விலகுவதாக எந்த நாடு அறிவித்துள்ளது? சோ அது வந்து பாத்தீங்கன்னா பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்னு சொல்லுவாங்க. அதான் பாத்தீங்கன்னா மண்டலம் மற்றும் சாலை முன்னெடுப்பு. ஓகேவா, சோ இதுல இருந்து விலகுவதாக அறிவித்த நாடு பாத்தீங்கன்னா பனாமா. ஆறாவது கேள்வி, வில்லியம் கோட்டையின் புதிய பேர் என்ன? சோ இந்த வில்லியம் கோட்டை பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை. இது கொல்கத்தாவுல கூக்லி நதிக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு. இது வந்து மன்னர் 3ஆம் வில்லியம்ஸோட நினைவாக வந்து கட்டப்பட்டதுதான் இந்த பில்டிங். ஓகேங்களா, சோ இதை வந்து இதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மாத்துறாங்க. சோ மாற்றப்பட்ட பெயர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா விஜய் துர்க். ஆப்ஷன் ஏ விஜய் துர்க். வில்லியம் கோட்டையின் புதிய பெயர் பாத்தீங்கன்னா விஜய் துர்க். ஏழாவது கேள்வி, பெல்ஜியத்தின் புதிய பிரதமர். சோ சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா பெல்ஜியத்துக்கு புதிய பிரதமர் வந்துட்டு நியமிக்கப்பட்டிருக்காரு. அவருடைய பேர் என்ன? ஆப்ஷன் பி வாட்டி வீவர். சோ பெல்ஜியத்தோட புதிய பிரதமர் யாருன்னு பாத்தீங்கன்னா வாட்டி வீவர். எட்டாவது கேள்வி, டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன? டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் வந்து சமீபத்தில் நடந்துச்சு. சோ அதுல வந்து எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது? ஆப்ஷன் பி. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி. 60.39% வாக்குகள் வந்துட்டு பதிவாகி இருக்கு. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாவது கேள்வி, ஏரோ இந்தியா நிகழ்ச்சி 2025 எங்கு நடைபெற உள்ளது? ஏரோ இந்தியா நிகழ்ச்சி 2025 எங்கு நடைபெற உள்ளது? ஆப்ஷன் ஏ. சோ பெங்களூர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஏரோ இந்தியா நிகழ்ச்சி 2025 நடைபெற உள்ளது, பெங்களூர். 10வது கேள்வி, எந்த படைப்புக்காக சந்திரிகா டாண்டன் கிராமிய விருது பெற்றார்? சோ அவருடைய எந்த படைப்புக்காக சந்திரிகா டாண்டனுக்கு கிராமிய விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் சி திரிவேணி. சோ அவரது திரிவேணி இசை ஆல்பம் சிறந்த தற்கால ஆல்பம் அப்படிங்கிற பிரிவுல கிராமிய விருதை வென்றுள்ளது. ஓகேவா, சோ சந்திரிகா டாண்டன் திரிவேணி. 11வது கேள்வி, ஐநாவின் மனித உரிமை கவுன்சிலில் இருந்து சமீபத்தில் வெளியேறிய நாடு எது? சோ யுனைடெட் நேஷனுடைய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இருந்து தற்போது வெளியேறியுள்ள நாடு எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ அமெரிக்கா. சோ அமெரிக்கா நாட்டு அதிபர் யாரு? ட்ரம்ப். சோ அவர் தான் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவர் வந்துட்டு WHO உலக சுகாதார அமைப்புல இருந்து விலகிட்டாரு. இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இருந்தும் அவர் விலகிட்டாரு. ஐநாவுடைய மனித உரிமை கவுன்சில இருந்தும் அவர் விலகிக் கொள்வதாக ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம பல்வேறு நாடுகளுக்கு அதிக இறக்குமதி வரியை வந்துட்டு விதித்து வருகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 12வது கேள்வி, உலக நீதி, அன்பு மற்றும் அமைதிக்கான உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? உலக நீதி, அன்பு மற்றும் அமைதிக்கான உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஏ. சோ துபாய். 13வது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன். ஜொமேட்டோ எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணு, ஃபுட் டெலிவரி பேஸ் பண்ண ஆப். ஜொமேட்டோட பேரை வந்து பாத்தீங்கன்னா இப்ப மாத்தி
எட்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. ஜொமேட்டோட பெயர் மாற்றம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எட்டர்னல். வில்லியம் கோட்டையோட பெயர் மாற்றம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா விஜய் துர்க். ஓகேவா? சோ இதோட ஃபவுண்டர் பாத்தீங்கன்னா தேவேந்தர் கோயல். 14வது கேள்வி, புல்வெளிகளில் காணப்படும் தங்கச்சிலை சிருஷ்டிகோலா சமீபத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பாலக்காடு இடைவெளியில் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள இடுக்கியில் மதிகட்டான் சோழா தேசிய பூங்காவில் கண்டுபிடிக்கப்பட்டது. சோ இது ஒண்ணு இல்ல, சிருஷ்டிகோலா அப்படிங்கிற ஒரு பேர்டு. ஓகேங்களா? சோ ஒரு பறவை வந்துட்டு 40 வருஷம் கழிச்சு மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய இந்த பாலக்காடு இடைவெளியின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள மதிகட்டான் சோழா தேசிய பூங்காவில் வந்து பாத்தீங்கன்னா தென்பட்டிருக்கு. ஓகேங்களா? சோ சிருஷ்டிகோலாங்கிற பறவை வந்துட்டு இந்த தேசிய பூங்காவில வந்துட்டு 40 இயர்ஸ் கழிச்சு தென்பட்டிருக்கு. ஓகேவா? சோ அதோட இன்ஃபர்மேஷன் தான் இங்க சொல்றாங்க. அதோட பேரு சிருஷ்டிகோலா. இது வந்து ஒரு பேர்டு. 15வது கேள்வி, தெற்கு அரைக்கோளத்தின் மிகப்பெரிய இந்து கோயில் எங்கு திறக்கப்பட்டது? சோ மிகப்பெரிய இந்து கோயில் வந்து பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா ஜோஹான்பர்க். ஓகேங்களா? தென்னாப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஜோஹான்பர்க்ல தான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இந்து கோயில் வந்துட்டு திறக்கப்பட்டிருக்கு. 16வது கேள்வி, ஃபீஸ்ட் என்கிற மென்பொருளை சாஃப்ட்வேரை உருவாக்கிய நிறுவனம் எது? ஃபீஸ்ட்னா ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? சோ இத வந்துட்டு சமீபத்துல இஸ்ரோ, ஓகேவா, இஸ்ரோ வந்துட்டு உருவாக்கி இருக்கு. இது ஒரு சாஃப்ட்வேர். இத வந்து இஸ்ரோ உருவாக்கி இருக்காங்க. 17வது கேள்வி, சர்வதேச கூட்டுறவு ஆண்டாக எந்த ஆண்டு அனுசரிக்கப்படுகிறது? சோ சர்வதேச கூட்டுறவு ஆண்டு பாத்தீங்கன்னா 2025. சோ ஒரு தடவை ரிவிஷன் பார்த்தோம்னா, முதல் கேள்வி, இந்தியாவுடைய முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மும்பை. இரண்டாவது கேள்வி, இந்தியாவின் முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் எங்கு நிறுவப்பட உள்ளது? குஜராத்தில் இருக்கக்கூடிய ஆனந்த் அப்படிங்கிற இடத்துல. இதோட பேர் திரிபுவன் சர்க்காரி பல்கலைக்கழகம். மூன்றாவது கேள்வி, தமிழ்நாட்டின் புதிய சுகாதார முன்முயற்சியில் 102 ஆம்புலன்ஸ் சேவையின் நோக்கம் புதிய தாய்மார்கள் மற்றும் அவர்களுடைய குழந்தைகளுக்காக. நான்காவது கேள்வி, மிஷன் 3000 எந்த அமைச்சகம் தொடங்கியது? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே அமைச்சகம். ஐந்தாவது கேள்வி, பெல்ட் ரோட் இனிஷியேட்டிவ், அதாவது சீனாவுடைய மண்டலம் மற்றும் சாலை முன்னெடுப்பிலிருந்து விலகுவதாக எந்த நாடு அறிவித்துள்ளது? ஆன்சர் பனாமா. ஆறாவது கேள்வி, வில்லியம் கோட்டையின் புதிய பெயர் என்ன? ஆன்சர் விஜய் துர்க். ஏழாவது கேள்வி, பெல்ஜியத்தின் புதிய பிரதமர் யார்? ஆன்சர் பாட்டி டி வீவர். எட்டாவது கேள்வி, டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது? ஆன்சர் 60.39%. ஒன்பதாவது கேள்வி, ஏரோ இந்தியா நிகழ்ச்சி 2025 எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் பெங்களூர். எந்த படைப்புக்காக சந்திரிகா டானன் கிராமிய விருது பெற்றார்? சோ 10வது கேள்வி, சந்திரிகா டானன் வந்து எந்த படைப்புக்காக கிராமிய விருது பெற்றார் பாத்தீங்கன்னா திரிவேணி அப்படிங்கிற அவருடைய இசை ஆல்பத்துக்காக. 11வது கேள்வி, ஐநாவின் மனித உரிமை கவுன்சிலில் இருந்து சமீபத்தில் வெளியேறிய நாடு எது? ஆன்சர் ஏ அமெரிக்கா. 12வது கேள்வி, உலக நீதி, அன்பு மற்றும் அமைதிக்கான உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஏ துபாய். ஜொமேட்டோவோட பெயர் மாற்றம். சோ ஜொமேட்டோவோட வந்து பெயரை வந்துட்டு எட்டர்னல் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. 14வது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிருஷ்டிகோலா அப்படிங்கிற ஒரு பேர்டு வந்துட்டு பாலக்காட்டில் இருக்கக்கூடிய மதிகட்டான் சோழா தேசிய பூங்காவில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 15வது கேள்வி, தெற்கு அரைக்கோளத்தின் மிகப்பெரிய இந்து கோயில் எங்கு திறக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் இருக்க ஜோஹன்பர்க். ஃபீஸ்ட் அப்படிங்கிற மென்பொருளை சாஃப்ட்வேர் உருவாக்கிய நிறுவனம் எதுன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரோ. இதோட ஃபுல் ஃபார்ம் அப்ரிவேஷன் பாத்தீங்கன்னா ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். 17வது கேள்வி, சர்வதேச கூட்டுறவு ஆண்டாக எந்த ஆண்டு அனுசரிக்கப்படுகிறது? சோ 2025. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.